வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட கிறிஸ் ஜெரிகோவிலேருந்து. கிறிஸ் ஜெரிகோ இப்போ புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கு ஃபேன்ஸுக்கெலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவன் டிஎன்ஏக்கு போவாரா டபிள்யூடபிள்யூக்கு வருவாரா, சில குழப்பங்கள் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சில டீசர்ஸும் அப்படி தான் இருந்தது, டிஎன்ஏக்கும் போகிற மாதிரி டபிள்யூடபிள்யூக்கும் வர மாதிரி. ஆனால் இப்போ எங்கே தான் இப்போ போவாருங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு தான் வருவார். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சும் கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க. இவரை பற்றி டீஸ் பண்ணுறது, கிறிஸ் ஜெரிகோவும் டீஸ் பண்ணுறது, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டபிள்யூடபிள்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுவார். ஏன் இப்போ இந்த ஜனவரி 5ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கே வந்துடுவார் அப்படி இப்படி பொறையெல்லாம் கிளப்பி விட்டுருந்தாங்க. ஆனால் அங்கே வரலை. என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ ராயல் ரம்பிள் தான். ராயல் ரம்பிளில் தலைவன் கிறிஸ் ஜெரிகோ ரிட்டர்ன் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். டிஎன்ஏக்கு மேபி சில அப்பீரியன்ஸ் வேணால் தருவார். ஏன்னா டபிள்யூடபிள்யூயும் டிஎன்ஏ கொலாப்பில் தானே இருக்குது. அது மூலயமா வேணால் தலைவன் அங்கே போய் சில அப்பீரன்ஸ் பண்ணுவாரே தவிர டிஎன்ஏக்கு போக மாட்டார். ஏன்னா கிறிஸ் ஜெரிகோ ஓய்வு எடுக்க வேண்டிய டைமு. ஒரு பெரிய இதில் பெருசாக பண்ணி விட்டு போகிறோன்னா டபிள்யூடபிள்யூ தான். அதில் பார்த்திங்கன்னா அவருடைய ஹோம் டவுனுன்ற பாருங்க, அவர் சொந்த இடத்துக்கு சண்டை போட்டுட்டு போனால் அது எப்படி இருக்கும், தரமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாரா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிடுவார். எங்கே சர்ப்ரைஸாக ராயல் ரம்பிள் தான் கொண்டு வருவானுங்க. ஏன்னா சவுதிக்காரனு வேறு நிறைய பண்ணணும். அதில் கிறிஸ் ஜெரிகோவும் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கு பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட அவர் ஷெட்யூல் ஒன்று போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் கைஸ், ராக் பார்த்திங்கன்னா WrestleMania 33 அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராக்கு ஸ்டோன் கோல்டும். ராக் ஸ்டோன் கோல்டும் நடக்காது, இவங்க 2 பேர் அப்பீரியன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ராக் மேபி ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணலாம். அந்த ரோமன் ரெயின்ஸு கூட சவுதியோட இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் மேட்ச் நடக்கணுன்ற மாதிரி 4-5 வருஷமாகவே தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த மேட்சை சவுதியில் நடத்தி ஒரு பெரிய ஆடியன்ஸ் வரவேற்போட ஒரு பெரிய புக்கிங் பண்ணி நல்ல லாபம் பார்த்தாலும் பார்த்துருவானுங்க. ஏன்னா இந்த மேட்ச்சுக்கு ஓவர் ஹைப் இருக்குது. ராக்குக்கும் ரோமனுக்கும் எப்படா மேட்ச் நடக்கும், எப்படா இது பண்ணலான்ற மாதிரி அந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் பற்றியும் அவரும் பார்த்திங்கன்னா ரூமராக இருக்கார். இப்போது அவரும் பற்றி பேசியிருக்காங்க. WrestleMania 33 அவரு கடைசியாக ஒரு அப்பீரியன்ஸ் ஒரு மேட்ச்சு ப்ளே பண்ணுவாருன்ற மாதிரி. ஆல்ரெடி சில மேட்ச்சு சில அப்பீரியன்ஸு சில மொமெண்டம்லாம் பண்ணியிருப்பார். நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் கூட பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். 39ல் 40 அப்போ வர வேண்டியது சில பிரச்சனையால் அவர் வரல, அண்டர்டேக்கர் வந்தார். 41க்கு வர முடியாமல் போயிடுச்சு. 42க்கு மேபி தெரியல, பட் 43க்கு வருவாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னது ரெண்டுமே இப்போ வரப்போகிற WrestleMania முடிஞ்சு அதுக்கடுத்து வரப்போகிற சவுதியில் நடக்க போகிற WrestleMania. சவுதியில் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, இந்தமாரி WrestleMania 43 நாங்கள் எங்கள் இதில் நடத்த போகிறோன்ற மாதிரி. அதுக்கு தான் இவங்களை ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் அவரு டோர்னமெண்ட் இருக்கார். ரேண்டி ஆர்டன் அவரு டோர்னமெண்ட்டில் இருக்கார். 2 பேர் தான் இந்த ட்ரூ மேக்கன்டையர் கிட்ட மோதுறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. ஒன்று சாமி இல்லைனா ரேண்டி, இவங்களுக்கு ஈக்குவலான வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஃபைனலுக்கு மேபி இவங்க யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. இவங்கள மோதி பார்த்திங்கன்னா ரேண்டியோ இல்லை செமிசைனோ குவாலிஃபை ஆகி போவாங்கன்னு நினைக்கிறேன். ராயல் ரம்பில் ட்ரூவை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சவுதியில் அதிக சப்போர்ட் வச்சுருக்காரு செமிசைனு. ரேண்டி ஆட்டனும் மெயின் இதில் தான் இருக்கார். ஏன்னா அவரு தான் இந்த டைட்டிலுக்கு வருவேன். ட்ரூ மேக்கன்டையருக்கு பெரிய ரைவல்ரி இருக்குது. அந்த ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணலான்ற மாரி கூட இப்போது நடத்துவாங்க. ஏன்னா ட்ரூ கிட்டே இருந்து ரேண்டி ஒரு டைம் டைட்டில் பிடுங்கிருப்பார். இப்போ அதை இது பண்ணிவிட்டு திரும்பி இப்போ என்கிட்ட டைட்டில் இருக்குது, திரும்பி உன்னால் பிடுங்க முடியாது, இந்த டைம் நான் ஒன்று தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட அப்படி ஸ்டோரியை மாற்றி விட்டு பயங்கரம் பண்ணுவாங்க. இது என்ன சோகமான விஷயம்னா, ரேண்டி மோதனா அகெயின் ஒரு ரேண்டியை பலியாடாக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை செமிசைனை மோத வச்சாங்கன்னா இது ஒரு புதிய மொமெண்டமாக இருக்கும். ஏன்னா செமிசைன் நீ ரொம்ப நாள் கழிச்சு வேர்ல்டு டைட்டிலுக்கு மோத போகிறாரு. இன்னும் மோதிருக்காரு ரோமன் கூடலாம். அதெல்லாம் இல்லாமல் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மோத போகிறாரு.
கொஞ்சம் வரவேற்பும் அதிகமாக இருக்கும். மேட்ச்சும் வேறு லெவல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ட்ரூ மெக்கன்டையருக்கு ஆப்போனண்ட்டே பெரிய ஆப்போனண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் சில பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறதால. அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சிறப்பான சம்பவத்தோடு பார்க்கலாம். பை பை கைஸ்.